ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாலேருந்து ஒரு டிஷ். பர்டிகுலராக இந்த டிஷ்ஷு வந்து அவங்க உகாதி அன்னைக்கு செய்வாங்க. அதாவது அவங்களோட கன்னட வருஷ பிறக்கும் போது பண்ணக்கூடிய, உகாதி போது பண்ணக்கூடிய ஒரு கொஜ்ஜு. கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வச்சு செய்வாங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம அவியல் மாதிரி இருக்கும், ஒரு கூட்டு பதத்தில் இருக்கும். இல்லை தண்ணியாக வேணும், சாம்பார் மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து ஒரிஜினல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூட்டுக்கும் அவியலுக்கும் இன்பிட்வீன் இருக்கும். கொண்டக்கடலையை வச்சு ஒரு அருமையான டிஷ், ஒரு கொஜ்ஜு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப வேக வைக்கலை, 70% தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும், மறுபடியும் குக்கரில் போட்டு வேக போட போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷனாக இந்த கொண்டக்கடலை மட்டும் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கிட்ட இப்போ தயாராக இருக்குது கொண்டக்கடலை. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு மசாலா பச்சையாகவே அரைக்கணும். ஸோ நான் மிக்ஸி ஜார் வச்சுக்கிறேன். நான் இந்த கப்பில் 3/4 கப்பு தேங்காய், அதாவது நம்ம சொல்லப்போனால் ஒரு முழு தேங்காயில் 2 பாகம் வந்து அந்த 2 பாகத்தில் 1/4 பாகம் தேங்காய், துருவின தேங்காவை நான் சேர்த்துறேன். இது கூடவே கொத்தமல்லி, ஒரே ஒரு வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் அது, ஒரே ஒரு தக்காளி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் அது, ஒரு சிறு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு தோல் உரிச்சிருக்கேன். கொஞ்சமாக போட்டிருக்கோமா போடலையான்னு தெரியாமல் சின்னதாக ஒரு பட்டை, 3 லவங்கம். இதை நல்லா கொரகொரன்னு அரைக்கணும். வெறுமூணு அரைக்கக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன், கொரகொரன்னு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு பதத்தை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நரன்னு இருக்கணும். இந்த கொண்டக்கடலை கொஜ்ஜு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன், ஒரு குக்கர் வைக்கிறேன். குக்கர் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச குக்கர் நல்லா சுட்டெடுத்து நான் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். இந்த தாளிப்புக்கு நான் விட்ட கடலெண்ணெய் பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம், நெய்யில் தாளிக்கலாம், கடலை எண்ணெயில் தாளிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெயில் தாளிக்கிறேன். எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆகட்டும். கடுகு கிராக்கில் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பிஞ்ச் ஜீரகம், சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் இது வந்து தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். ஏன்னா அந்த தேங்காய் வெங்காயம் அந்த தண்ணியே போதும். தண்ணி விடாமல் அரைச்சது. இந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 2 இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் நான் காரப்பொடி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனில் 1 2 3 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி அலம்பி 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அவங்கள பொறுத்த மட்டும் இந்த டிஷ்ஷு ரைஸ் கூட சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து இந்த முத்தான்னு சொல்லுவாங்க. முத்தான்றது வந்து நம்ம கேழ்வரகு இருக்குல்ல, கேழ்வரகு மாவும் குருண அரிசி வச்சு பண்ணக்கூடியது. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அது. அது கூட இதை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பர்டிகுலராக உகாதி அன்னைக்கு அவங்க கண்டிப்பாக போலி செய்வாங்க. போலி இதுவும் கம்பல்சரி இருக்கும். நான் வந்து ஒரு நீட்டு வாக்கில் ஒரு 10 கத்திரிக்காயை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அந்த கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்தேன். நீங்கள் எந்த காய் வேணால் சேர்க்கலாம், பட்
கண்டிப்பாக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கம்பல்சரி. இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் இந்த ரெண்டும் கம்பல்சரி. இது கூட வேற காய்களாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்க கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விடுங்க. நம்மளோட கொண்டக்கடலை கொஜ்ஜு கர்நாடகா டைப்பு தயாராகிடும். நம்மளோட குக்கர் 2 சவுண்ட் வந்துடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஸ்டீம் அடங்கட்டும். அடங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்மளோட குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கிடுது. நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நம்மளோட கர்நாடகா ஸ்டைலில் ஒரு குஜ்ஜு எப்படி இருக்கு பாருங்க. வாங்க இப்போ இது குக்கரில் வச்சு ஒரு கொதி வரட்டும். ஃபைனலாக இதில் கொஞ்சோண்டு தேங்காய் தூவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போது இது நல்லா வெந்து வந்துடுது, பிரகாசமாக தயாராகிடுது. இப்போது இது அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கலரி இறக்கிட்டோம்னா நம்மளோட கொண்டக்கடலை குஜ்ஜு கர்நாடகா ஸ்டைல் தயார். உங்களுக்கு வேணும்னா இந்த உருளைக்கிழங்கை 2 உடச்சி விட்டுக்கணும். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை ஒரு 1 பாதியமாக உடச்சிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட கர்நாடகா டைப் ஒரு கொண்டக்கடலை கொஜ்ஜு தயார். கர்நாடகா டைப்பில் நம்ம செஞ்ச ஒரு கொண்டக்கடலை கொஜ்ஜு ஒரு அட்டகாசமான ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த முத்தான்னு சொன்னேன்ல, கேழ்வரைக்கும் குருண அரிசி வச்சு செய்யணும், அதுலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.